யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு தசைன்னு ஒண்ணு இருந்தா அது என்னவா இருக்கும்? சந்தேகமே இல்ல, அது கான்கிரீட் தான். அந்த தசைய சரியா கட்டுறது ஒரு மாஸ்டர் ஷெஃப் பண்ற பிரியாணி மாதிரி. ரெசிபி கொஞ்சம் தப்பினாலும் மொத்தமும் வீணா போயிடும். ஆனா பிரியாணிக்கும் கான்கிரீட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அந்த ரகசியத்தை இப்போ உடைக்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. பிரியாணிக்கும் கான்கிரீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? என்னடா இது சம்பந்தமே இல்லாம பேசுறேன்னு நினைக்கிறீங்க? இதுலதான் நம்ம வீட்டு பள்ளத்தோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. பதில் ரொம்ப சிம்பிள். சூப்பரான பாஸ்மதி அரிசி, கமகமன்னு மசாலா எல்லாம் போட்டு பிரியாணி செய்றீங்க. ஆனா 2 லிட்டர் தண்ணிக்கு பதிலா 10 லிட்டர் ஊத்திட்டா என்ன ஆகும்? பிரியாணி போயி கஞ்சிதான் மிஞ்சும். அதே கதை தான் நம்ம கான்கிரீட்க்கும். சரியான கலவை இருந்தும் தண்ணி அதிகமாயிட்டா அதோட பலம் மொத்தமா கரைஞ்சு போயிடும். சரி வாங்க, இப்போ அந்த ஆஃபிஷியல் ரெசிபிக்குள்ள போலாம். இன்ஜினியரிங்க யூஸ் பண்ற இந்த மேஜிக் நம்பர்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்க வீடு ஸ்ட்ராங்கா கட்டப்படுதான்னு நீங்களே ஒரு செக் வச்சுக்கலாம். நீங்க சைட்ல இருந்தீங்கன்னா இன்ஜினியர் வந்து M20 போடுங்க, இல்ல இதுக்கு M25 தான் கரெக்ட்னு பேசுறத கேட்டிருப்பீங்க. அப்போ என்னடா இந்த எம்னு யோசிச்சிருக்கீங்களா? எம்னா வேற ஒண்ணும் இல்ல, மிக்ஸ், அதாவது கலவை. இது கான்கிரீட்டோட வலிமையும் தரத்தையும் குறிக்கிற ஒரு கோட் வேர்ட். இங்க பாருங்க, இதான் அந்த 2 முக்கியமான ரெசிபி. M20 இது 1 பங்கு சிமெண்ட், 1.5 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லி. இதான் நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கும் பீம்களுக்கும் உண்டான ரெசிபி. அடுத்தது M25, இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஐட்டம். 1 பங்கு சிமெண்ட், 1 பங்கு மணல், 2 பங்கு ஜல்லி. இது எதுக்கு தெரியுமா? உங்க வீட்டைய தாங்கி நிக்க போற தூண்களுக்கும் அஸ்திவாரத்துக்கும். இந்த கணக்குல ஒரு சின்ன கோட்டை விட்டா கூட அது நம்ம வீட்டு ஆயுள்ல பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். சரி, இப்போ நாம கான்கிரீட் கதையோட மெயின் வில்லனை அறிமுகப்படுத்துறேன். யாருன்னு நினைக்கிறீங்க? அது அதிகமா ஊத்துற தண்ணி தான். இதுதான் உங்க கனவு வீட்டுக்கு நீங்க தெரியாமலே வைக்கிற ஆப்பு. இந்த ஒரு வரிய மட்டும் உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்குங்க. தண்ணி ஆட்டம் ஓடுச்சுன்னா அது குப்பை. உங்க சைட்ல கான்கிரீட் கலவை இப்படி தண்ணி மாதிரி ஒரு சூப் மாதிரி ஓடுதா, உடனே அலர்ட் ஆயிடுங்க. ஏன்னா உங்க வீட்டு பலமும் அப்படிதான் கரைஞ்சு ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன் இந்த அதிக தண்ணி இவ்ளோ பெரிய வில்லன்? அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் இருக்கு. வேலை சீக்கிரம் முடியணும், ஊற்றுறதுக்கு ஈஸியா இருக்கணும்னா மேஸ்திரிங்க எக்ஸ்ட்ராவா தண்ணிய ஊத்திருவாங்க. கான்கிரீட் காஞ்ச பிறகு அந்த அதிகப்படியான தண்ணி என்னாகும்? ஆவியாகி போயிடும். ஆனா அது இருந்த இடத்துல சின்ன சின்ன ஓட்டைகளை விட்டுட்டு போகும். பார்க்க தேன்குள்ளு மாதிரி இருக்கும். இந்த ஓட்டைகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. இது வழியாதான் ஈரம் உள்ள இறங்கும், கம்பியெல்லாம் துருப்பிடிக்கும், மொத்தத்துல கான்கிரீட்டோட பலமே போயிடும். இந்த 2 படத்தையும் பாருங்க. உங்க சைட்ல கான்கிரீட் எப்பவும் இடது பக்கம் இருக்கிற மாதிரி கெட்டியான சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். ஆனா வலது பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சூப் பதத்துல இருந்தா அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் பின்னாடி வரப்போற எல்லா விரிசலுக்கும் லீக்கேஜுக்கும் அஸ்திவாரம் போடுது. இவ்ளோ நேரம் தண்ணி தான் வில்லன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ கதையில ஒரு செம ட்விஸ்ட் வரப்போகுது. நாம இதுக்கு முன்னாடி பேசினதுக்கு அப்படியே உல்டாவா ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, எந்த தண்ணி கலவைய நாசமாக்குச்சோ அதே தண்ணி தான் இப்போ நம்ம வீட்டை காப்பாத்த போகுது. கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் வில்லனா இருந்த தண்ணி இப்போ ஹீரோவா அவதாரம் எடுக்க போகுது. இதுதான் கான்கிரீட் சயின்ஸோட பெரிய மேஜிக். கான்கிரீட் போட்ட முத நாள் முடிஞ்சதும் அதுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்த 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் நாம விடாம அதுக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். இதுக்கு பேரு தான் கியூரிங். ஏன் இத பண்ணணும்? சிமெண்ட் செட் ஆகும்போது அதுக்குள்ள ஒரு ரசாயன வினை நடந்து பயங்கரமா சூடு கிளம்பும். அந்த சூட்டை தணிக்க நாம தண்ணி ஊத்தலனா கான்கிரீட்ல சின்ன சின்னதா முடி மாதிரி விரிசல் வர ஆரம்பிச்சிடும். அது மொத்த பலத்தையும் குறைச்சிடும். சரி, இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்டத வச்சு உங்க சைட்ல நீங்க என்னெல்லாம் செக் பண்ணணும்னு ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் பாப்போமா? இந்த விஷயங்களை மட்டும் நீங்க சரியா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க வீடு 100 வருஷம் ஆனாலும் அசையாது. முதல்ல உங்க இன்ஜினியர் கிட்ட கேட்டு கரெக்டான வேலைக்கு கரெக்டான ரெசிபி, அதாவது M20 இல்ல M25 தான் யூஸ் பண்றாங்களான்னு உறுதிப்படுத்துங்க. 2வது, கலவைய நேர்ல போய் பாருங்க. அது கெட்டியா ஒரு அல்வா பதத்துல இருக்கணும். தண்ணியாட்ட இருந்தா தயங்காம ஏன்னு கேள்வி கேளுங்க. 3வது, இந்த சிமெண்ட் மணல் எல்லாம் அளக்கறதுக்கு தலையில தூக்குற சட்டிய, அதாவது கமேலாவை யூஸ் பண்ணவே கூடாது. அதுல அளவு சரியா வராது. அதுக்கு பதிலா
ஃபர்மான்னு சொல்ற சரியான அளவுள்ள பெட்டியை தான் பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது 7 நாள், முடிஞ்சா 14 நாளைக்கு தண்ணி ஊத்தி கியூரிங் பண்றதை நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம வீட்டோட தசை, அதாவது கான்கிரீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த தசைய மூட போற தோல், அதாவது செவுரு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தாத்தா காலத்து செங்கல்ல கட்டுறது நல்லதா, இல்ல இப்போ புதுசா வந்திருக்கிற ஏஎஸ்சி பிளாக்ஸ் நல்லதா? இது ஒரு பெரிய யுத்தமே போயிட்டு இருக்கு. அடுத்த பகுப்பாய்வுல இந்த செங்கல் யுத்தத்துல யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?